உண்மையில தோட்டம் முன்னாடி ஹாலாகி இருந்துச்சு. கரும்புக்கு ஜங் நோய், வெள்ளை புழுக்கள் நோய் இருந்துச்சு. புது குருத்து இல்ல, நட்ட கரும்பு மட்டும்தான் இருந்துச்சு. மகசூல் சார், மகசூல் கம்மியாக இருந்துச்சு சார். அப்போது கரும்பு சைஸ் சின்னதாக இருந்துச்சு, கரும்பு கணு ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சு. கரதாக ஃப்ளோட்டுக்கும் வணக்கம். என் பேர் ஜெகதீஷ். நம்ம முடலகி தாலுகா முன்னா கிராமத்தில் இருக்கோம். ஆக்ஸ்வலா தோட்டம் முன்னாடி ஹாலாகி இருந்துச்சு. ஃபார்மகோபிசிட்டுக்கு வர சொன்னார். அப்போ இந்த பிளாட் இப்படி சங்கரில்லா கரும்புப்படி இருந்துச்சுன்னா வெள்ளை நோய், ஜங்குளுக்களும் நோய் இருந்துச்சு. முழுசா டேமேஜ் இல்லை, அது குறுக்கரு மட்டும்தான் இருந்துச்சு. பிஹெச் செக் பண்ணப்போ 3.5 இருந்துச்சு. அசிடிக் கண்டிஷன்ல இருந்துச்சு. அதை செக் பண்ணி மாத்தி தர்றதா உறுதி கொடுத்தோம். அதே மாதிரி 15 நாள்ல வந்து அவங்களுக்கு சாயில் அப்ளிகேஷன் கொடுத்தோம். ஸ்டார்டிங்ல சுகர் கேன் ஸ்பெஷல் கொடுத்துட்டு ஒரு 20 நாள் கழிச்சு வந்தோம். படிப்படியா 4.5 5.5 அதிகமாகிட்டு இருந்துச்சு. டோஸ் கொடுக்கணும் ரெஸ்பாண்ட் பண்ணுச்சு. இப்போ கரும்புல என்னென்ன மாற்றம் வந்திருக்கு, மண்ணு என்ன மாற்றம்னு அவங்களுக்கு கேட்போம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்ன? சதாசிவ பாட்டில். சதாசிவ பாட்டில், எத்தனை வருஷமா விவசாயம் செய்றீங்க? திவி சார், 5 வருஷமா விவசாயம் பண்றேன். 5 வருஷமா வேற என்ன பயிடுறீங்க? முக்கியமா கரும்பு தான் சார். எத்தனை வருஷமா டாக்டர் சாய் யூஸ் பண்றீங்க? நாங்க இப்போ 3 வருஷமா டாக்டர் சாயில் யூஸ் பண்றோம். 3 வருஷமா யூஸ் பண்றீங்க. அதுக்கு முன்ன என்ன யூஸ் பண்ணீங்க? ரசாயன முறை தான் சார், கெமிக்கல்ஸ் பயன்படுத்தினேன். ரசாயன முறையில மகசூல் எப்படி மகசூல் இருந்துச்சு சார், மகசூல் கம்மியா இருந்துச்சு சார். அப்போ ரசாயனத்துல 45 இருந்து 50 டன் எடுத்தோம். டாக்டர் சாய் யூஸ் பண்ணதால எவ்வளவு மகசூல் வித்தியாசம்? 10-15 டன் வித்தியாசம் வருது சார். செலவுல சார் பாதிக்கு பாதி செலவு குறையுது சார். பாதி செலவு குறையுது. நீங்க இதுல மாற்றத்தை பார்த்தீங்க, அவ்வளவுதான். மண்ணு முன்னாடி சார் கெமிக்கல்ஸ் ரசாயன வாடைனா மண்ணு இறுக்கமாயிடும் சார். இப்போ மென்மையா ஆகுது சார் மண்ணு. எனக்கு ரீனு உடைஞ்சு வருது. பூமியில மண்புழுவும் தெரியுதுங்க. தெரியுதுங்க சார். நீ கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணும்போது கம்மியா இருந்துச்சு. ஆமா. மத்தைவாக கம்மியா தெரிஞ்சது சார். இப்போ நல்லா மேல தெரியுது சார். ஆரம்பத்துல தூர் எண்ணிக்கை எப்படி இருந்துச்சு? தூர் எண்ணிக்கை சார் முதல்ல கம்மிதாங்க சார். தூர் எண்ணிக்கை 3 அல்லது 4 இருக்கும் சார். இப்போ ஜாஸ்தியா இருக்கு சார். தூர் எண்ணிக்கை பாருங்க. 1 2 3 4 7 6 8 9 10 12 13 14 15. உங்களுக்கு கரும்பு வளர வளர என்ன வித்தியாசம் தெரியுது டோஸ் கொடுத்ததும்? கரும்புனா சார் கட்டை பெருசா வருது சார். கரும்பு நல்லா பருத்து வருது சார். நல்லா பெருசா வருது இல்லைன்னா மேல அகலமா வருது சார். இந்த மாதிரி அகலமா வருது சார். 4 விரல் அளவுக்கு சேம்ங்க. முன்னாடி கம்மியா வரும். நீங்க ஹையஸ்ட் டாக்டர்ஸை யூஸ் பண்ணி எவ்வளவு எடுத்தீங்க? 80 டன் வரை எடுத்தீங்க சார். 80 டன் வரைக்கும். இந்த விவசாயி விளைவிச்ச பயிர் நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் விளைவிக்கணும், இதே மாதிரி மண்ணை சரி பண்ணிக்கணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்க மண் பரிசோதனையெல்லாம் செக் பண்ணி அங்க என்னென்ன செய்யணும்னு உங்களுக்கு சொல்லி உங்க விளைச்சல் நல்லா வரது கூட இருப்பேன். நமஸ்காரம்.